Bixby. Open WhatsApp. Bixby. Close WhatsApp. Bixby. Open mobile settings. Bixby. Go to mobile home screen. Bixby. Set my brightness to 10%. Bixby. Set my brightness to 25%. Hi friends, இத மாதிரி நம்ம மொபைலோட எல்லா விதமான செட்டிங்ஸ் ஆக்ஷன்ஸையும் நம்ம வாய்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து சாம்சங் மொபைலில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லா சாம்சங் மொபைலுமே இந்த செட்டிங்ஸ் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த செட்டிங்ஸ் உங்கள் மொபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி மேலே இந்த சர்ச் பாக்ஸில் BIXன்னு போட்டாலே போதும். அதில் Bixby செட்டிங்ஸ்னு வரும். அதுக்குள்ளால போங்க. இதில் வாய்ஸ் வேக்கப் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளால வாங்க. இதில் ஹாய் Bixby அப்புறம் இன்னொரு Bixby மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரியான வார்த்தை சொல்லி இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மொபைலில் செட்டிங்ஸை நம்ம வந்து செட் பண்ணணும். நான் இந்த செகண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிடுங்க. டர்ன் ஆன் கொடுங்க. டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் டு மை வாய்ஸ், நம்ம வாய்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷனை செட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு 5 டைம்ஸ் வந்து Bixby அப்படின்னு சொல்லாமல் நான் இப்போ சொல்ல மாதிரி சொல்லணும். ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். Bixby, 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 Bixby. இப்போ சொன்னதுக்கப்புறம் டன் மட்டும் கொடுத்துட்டா போதும். மறுபடியும் பேக்கில் வந்ததுக்கப்புறம் இல்லை மொபைலில் செட்டிங்ஸில் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னா இது செட்டிங்ஸுக்கு வெளியே இருக்கும். அதில் வாங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது நேவ் பார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நேவிகேஷன் பார் அப்படின்னு அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது டிஃபால்ட் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இது டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே கூகுள் தான் இருக்கும். நம்ம இப்போ Bixby வந்து செட் பண்ணியிருக்கிறோம். அதனால Bixby வாய்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள். Bixby ஓப்பன் வாட்ஸ்அப். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. Bixby க்ளோஸ் வாட்ஸ்அப். Bixby ஓப்பன் கூகுள். Bixby க்ளோஸ் கூகுள். ஸோ இது மாதிரி நம்மளுடைய வாய்ஸுக்கு நம்ம மொபைலோட செட்டிங்ஸ் நம்ம மொபைலில் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன் தான் இது. இப்போ தான் வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும், நமக்கு தேவையில்லை, நம்ம வேண்டாம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதே மாதிரி திரும்ப வந்து டிசேபிள் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த மாதிரி கூகுள் இருந்துச்சு டிஸ்பிளே செட்டிங்ஸில், அதை வந்து என்ன டிசேபிள் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு மேலே BIX அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். நம்ம இப்போ செட் பண்ண Bixby செட்டிங்ஸ் வரும். ஸோ இதில் வாய்ஸ் வேக்கப் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த ரெக்கார்ட் மை வாய்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம Bixbyன்னு கூப்பிட்டாலும் அது வந்து கேட்காது. Bixby வரல, ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இது ஆன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆன் பண்ணணும். தேவையில்லை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Bixby செட்டிங்ஸ் உங்களுக்கு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். பல விதங்களையும் பல பேருக்கு விதவிதமான யூசஸ் இருக்கும். ஸோ இந்த தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.